கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகியம் விடுதலின் வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை யாரையும் நான் சந்திப்பில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு புதிய மாதத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை உயர்த்தி நம்ம ஒரு குறை இல்லாமல் 7 மாதங்கள் நம்மளை பாதுகாத்து நடத்தின ஆண்டரை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நல்ல கைகளை தட்டி அவர் நல்லவன், அவர் ஒரு குறை இல்லாமல் நடத்தினாரே, நான் அந்த ஆண்டரை உயர்த்தி நம்ம பாடுவோம். ஆமென். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, சொல்லுங்க பார்க்கலாம். ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே. அந்த ஆண்டவர் நமக்கு முன்னே கடந்து போகிறவராய் இருக்கிறார். 7 மாதங்கள் நடத்தினவர் இந்த 8வது மாதம் கர்த்தர் நமக்கு முன்னே போவார். உன் தேவன் உனக்கு முன்னே கடந்து போவார். ஆமென். என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. சொல்லுவோமா? என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே. எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே. எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அதிசயமாக அப்பா 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி கண்கள் மூடி சொல்லுங்க. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே. அப்பா எங்கள் ஆயுளெல்லாம் எங்களை பாதுகாத்து நடத்துகிறவ, ஒரு குறையில்லாமல் நடத்துகிறவ. ஓ, நான் உனக்கு முன்னே போய் ஆண்டவரே சுவையாக்குவேன் சொன்னீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவெல்லாம். சொல்லுங்க பார்க்க. ஆண்டவரே நீங்க எனக்கு முன்னே நீங்க கடந்து போங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். கோணல் எல்லாம் மாறும், தடைகள் எல்லாம் மாறும். அவர் முன்னே போவார். ஆனால் என்ன காரியம் நடக்கும்? அற்புதங்கள் அடையாளங்களும் இருக்கும். அல்லேலூயா. இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்து எங்களை பலப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தரை பாடினோம், துதித்தோம், ஆராதித்தோம். அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை நன்றி சொன்னோம். இந்த நாட்கள் ஆண்டு இந்த 8வது மாதத்தினுடைய தீர்க்க தரிசனம் உள்ள வாக்குத்தத்த செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமே. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு முன்னே போவார். இந்த 8 மாதங்களை ஆண்டவர் நடத்திட்டாரு.
ஒருவேளை இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் நாம் கடந்து வரும் பொழுது நமக்குள்ள அநேக சந்தேகங்கள் இருக்கும், அநேக குழப்பங்கள் கூட இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். ஆண்டவர்கள் உங்களுக்கு முன்னே போகணுங்க. எந்த காரியமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் முதல்ல நீங்க ஆண்டவரை முன்னாடி அனுப்புங்க. பார்க்கலாம், மோசேயை குறித்து நம்ம எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்துல மோசே ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன பொழுது மோசே ஆண்டவரிடத்துல மறுபடியும் பேசுறாரு, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் எனக்கு முன்னே போகாது இருந்தால் இந்த இடத்தை விட்டு என்ன செய்யுங்க, அனுப்பாது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 33:15. அப்பொழுது மோசே அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எங்களை இவ்விடத்திலிருந்து என்ன செய்யும், கொண்டு போகாதிரும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய சமூகம் எனக்கு முன்னே போகலன்னு என்ன செய்யாதீங்க, என்ன அனுப்பாதிருங்க. லட்சத்துக்கும் அதிகமான புருஷர்களை பாருங்க மோசே நடத்தினாருங்க. துக்குவாய் மந்தனா உள்ள மனுஷன் தான். ஆனா மோசே ஒன்னே ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்டாரு. இத்தனை ஜனங்களை நடத்துவதற்கு அவர் கேட்டது ஒன்னே ஒன்று, ஆண்டவரே உடைய சமூகம் எனக்கு தேவைப்பா. பாருங்க, நீங்க குடும்பத்தை நடத்துவது கஷ்டம், ஊழியத்தை நடத்துவது கஷ்டம், பிள்ளைகளுடைய காரியங்கள் நடத்துவது கஷ்டம், ஒரு தொழிலை செய்து அதை நடத்தி முடிப்பது பெரிய கஷ்டமான காரியம். ஆனா இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவாரானால் எப்பேற்பட்ட காரியத்தை உங்களால் நடத்த முடியுங்க. மோசே அதை நன்கு அறிஞ்சு வச்சிருந்தார். என்ன அறிஞ்சு வச்சிருந்தார்? ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எனக்கு முன்னாடி போகலைன்னு என்ன செய்யாதீங்க, அனுப்பாதுரும். அல்லேலூயா. நீங்க நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்க, இந்த 8வது மாசம் நீங்க எனக்கு முன்னே போங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவாரானால் என்ன நடக்குமா? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போவேன். ஆண்டவர் முன்னே போனார்னா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கோணலா இருக்கிறதோ, எதெல்லாம் மாறுபாடா இருக்கிறதோ, அந்த கோணலானதெல்லாம் ஆண்டவர் சுவையாக்குங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போகணும்னு கர்த்தர் விரும்புகிறாருங்க. ஏன்னா ஆண்டவர் முன்னே போவாருன்னா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கோணல் மாறுபாடுமா இருக்குதோ, எதெல்லாம் சரியில்லாம இருக்குதோ, எதெல்லாம் பிரச்சனையா இருக்கிறதோ, அந்த காரியத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கோணலான காரியம், மாறுபாடான காரியத்தை நீங்க மாற்றுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் முன்னே போகணுங்க. சில நேரம் குடும்பத்துல சில காரியம் கோணலும் மாறுபாடுமா இருக்கும், அது சரியில்லாம இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, என் குடும்பத்துல எது நடந்தாலும் அது ஏட்டிக்கு பூட்டியாதான் இருக்குது. நான் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்கு. நான் ஒன்று செஞ்சா என் மனைவி ஒன்று செய்கிறாங்க, மனைவி ஒன்று செஞ்சாங்கன்னா என் கணவன் ஒன்று செய்கிறாங்க, நான் ஒன்று நினைச்சேன் என் பிள்ளைகள் ஒன்று நினைக்கிறாங்க. நான் நினைக்காத காரியம்லாம் என் குடும்பத்தில் நடக்குதுயா. எல்லாமே ஒரு கொலாப்ஸா இருக்குது, ஒரு குழப்பத்தோட இருக்குது நீங்க நினைக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு முன்னே போவார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு முன்னே போய் கோணல் எல்லாம் சுவையாக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் முன்னே போவார்னா உங்க கோணலான வாழ்க்கையெல்லாம் சுவையா மாறும். 2வது நம்ம பார்க்கிறோம், மீகாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமே. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தடைகளை நீக்கி போடுற ஆண்டவர் நீங்க உங்களுக்கு முன்னாடி கடந்து போக போறாருங்க. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற தேவனுடைய ஜனமே, இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, நீங்க கர்த்தர் சொல்றாரு, அவர் உனக்கு முன்னே போவார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தடைகள் எல்லாம் மாறும். அல்லேலூயா. எந்த தடை உங்க வாழ்க்கையில இருந்தாலும் கர்த்தர் முன்னே போவார். ஆனால் தடைகளை நீக்கி போடுறவர்களுக்கு முன்னே கடந்து போவாரு. எல்லா வழிகளையும் கர்த்தர் திறப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எந்த தடை, மனுஷன் கொண்டு வர தடையா, சூழ்நிலை தடையா இருக்குதா, பிரச்சனைகள் தடையா இருக்கிறதா, எந்த தடையா இருந்தாலும் கர்த்தர் தடைகளை மாற்றுவாங்க. சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் ஒரு பெரிய தடை இருக்குது, குழந்தை பாக்கியத்தில் ஒரு பெரிய தடை இருக்குது, ஐயா தொழில முன்னேற முடியாதபடி சில தடைகள் இருக்கிறது, என்னுடைய எதிர்காலம் ஆஸ்வதிக்க கூடாதபடி தடை இருக்கிறது, ஏதோ ஒரு தடைகளை நாங்கள் தாண்டி கொண்டு இருக்கிறோம் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருங்க, உங்க வாழ்க்கையில தடைகளை நீக்கி போடுற ஆண்டவர் முன்னே போவாரு. அவர் முன்னே போவாரானால் எல்லா தடைகள் எல்லாம் விலகும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட யோர்தானும், எப்பேற்பட்ட செங்கடலும்,
எப்பேற்பட்ட எரிகோ போன்ற தடைகளை கர்த்தர் நீக்குவார். வேதத்துல வாசிக்க முடியும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமே. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அன்று சொல்றாரு, நான் ஓரேபிலே உனக்கு முன்னாடி என்ன செய்வேன், அந்த கன்மலையில போய் என்ன செய்வேன், நிற்பேன். நீ என்ன செய்ய, அந்த கன்மலையை என்ன செய்யணும், அடிக்கணும். அப்பொழுது அந்த கன்மலையிலிருந்து என்ன புறப்பட்டு வருமா, தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, மோசேக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாருங்க, நான் உனக்கு முன்னே போய் என்ன செய்வேன், அந்த கன்மலையில போய் நான் நிற்பேன். ஆண்டவர் பாருங்க, ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அங்க போயிருவாருங்க. ஒரு விடுதலை தர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் முன்னே போயிருவாரு. செங்கடலுக்கு முன்னாடி கர்த்தர் கடந்து போனாரு. எரிகோவுக்கு முன்பாக கர்த்தருடைய வல்லமை கடந்து போனது. எப்பெல்லாம் ஆண்டவர் முன்னாடி போறாரோ, எப்பெல்லாம் கர்த்தருடைய வல்லமை முன்னாடி கடந்து போகிறதோ, அங்கே அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், ஓரேப்ல ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு முன்னாடி போய் அந்த கன்மலையில போய் நிற்பேன். ஆண்டவர் அங்க போய் நின்னனாலதான் மோசே என்ன செஞ்சாரு, தான் கோலை எடுத்து ஓங்கி அடிச்சாரு. பாருங்க, கன்மலையில தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போனாருன்னா ஏதோ ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்துவாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அற்புதம் செய்வதற்கு அவர் ஆயத்தப்படுத்துவாரு. அவர் சொல்றார், நீ அடி அப்படின்னு சொன்ன உடனே அந்த கன்மலையில தண்ணீர் புறப்பட்டு வந்தது. உங்களுக்கு முன்னே கடந்து போகிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு முன்னே அவர் கடந்து போவார். உங்களுக்கு முன்னே கடந்து போகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, உபாகம புஸ்தகம் 31 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், ஆண்டவர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு முன்னே போகிறார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் முன்னாடி போவானுங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகும் பொழுது அவர் என்ன செய்கிறார், நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் உன்னோடு இருப்பார். கர்த்தர் உனக்கு முன்னே போகணும். இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நீங்க எனக்கு முன்னே போங்கப்பா, என் குடும்பத்துக்கு முன்னே போங்க, என் ஊழிய பாதையில் எனக்கு முன்னே போங்க. நான் கர்த்தரை முன்பாக வைக்கிறேன், கர்த்தரை எனக்கு முன்பாக என்ன செய்கிறேன், வைக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது 16வது சங்கீதத்தில் வாசிக்கலாம், 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியினாலே அசைக்கப்படுவதில்லை. தாவீது ராஜா சொல்ற, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த 8வது மாதம் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக, ஆண்டவரே, நாங்கள் நிற்கிறோம் ஐயா, எங்களுக்கு முன்னாடி நீங்க போங்க, எங்களுக்கு முன்னாடி நீங்க செயல்படுங்க, எங்களுக்கு முன்னாடி நீங்க நில்லுங்க. ஆண்டவரை முன்னாடி நிறுத்தி பாருங்க. கர்த்தரை முன்பாக வைக்கும் பொழுது, கர்த்தரை முதன்மையா நீங்க வைக்கும் பொழுது, நீங்க ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவர் எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னே போகும் பொழுது கோணல் எல்லாம் சபையா மாறப்போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் முன்னே போவார் என்றால் தடைகள் எல்லாம் மாறுமே. ஹல்லேலூயா. நீ கோணலான மைகளை சௌமையாக்குவி, கரடானவைகளை சமமாக்குவி, நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவி, மறைந்த பொக்கிஷங்களை வெளி தருவி, நீ கோணலானவைகளை சௌமையாக்குவி, கரடானவைகளை சமமாக்குவி, நீ வெண்கல கதவுகள் உடைத்தெறிவி, மறைந்த பொக்கிஷங்களை வெளி தருவி, தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே, தடைகளை உடைப்பவரே. அப்பா, எனக்கு முன்னே நீங்க போங்கப்பா. எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும் கோணல் எல்லாம் சபையா மாறட்டும், கரடானவர்கள் எல்லாம் சமமா மாறட்டும். இந்த 8வது மாதத்துக்குள்ள நீங்க கிருபையாய் கொண்டு வந்தீரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய மகிமை முன்னே கடந்து போகட்டும் ஐயா. ஒரே பர்வதத்துல இறங்கின தேவ வல்லமை இறங்கட்டும். அவர் கன்மலையில நிற்கும் பொழுது, அந்த கன்மலையில ஓங்கி அடித்த மோசேக்கு தண்ணீர் புறப்பட்டு வந்தது போல கர்த்தரை முன்பாய் வைக்கிற எங்க ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. ஓ ராபா சத்தா ராமானல ராகா, இயேசுவின்
நாமத்துல ஒரு விடுதலை இறங்கட்டும், ஒரு விடுதலை இறங்கட்டும். கோணல் சுமையாய் மாறுவதாக, கரடு முரடெல்லாம் சமமாய் மாறட்டும் ஐயா. கர்த்தர் முன்னே போகும் பொழுது ஒருபோது அசைக்கப்படுவதில்லை. தடைகள் விலகும், கோணல் எல்லாம் சுமையாய் மாறும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். இந்த காலை நேரத்துல ஒவ்வொருவருக்கு முன்பாக கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து போகட்டும் ஐயா. சங்கீத ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது, மோசே கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசேயோடு கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து போனது. நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரோடு தேவ பிரசன்னம் முன்பாய் கடந்து போகட்டும் ஐயா. கர்த்தர் முன்னே போகிறவர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பிறகே காக்கிறவராய் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் பின்னால காக்கிற ஆண்டவர் அப்பா, தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்துகிற தேவன். பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் முன்பாக கடந்து போகட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.